सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। मयि ज्ञानं नास्ति अहं न जानामि, எனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இங்க எல்லாம் மை தியானம் நாஸ்தி நஜானாமி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அஜ்ஞானம். அஜ்ஞானம்ங்கிறது என்ன? தியானத்தினுடைய பிராகபாவம், தியானத்தினுடைய அத்தியந்த அபாவம் சொல்றாரு. அபாவம் 4 நிமிஷம். தியானம் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற அபாவம் பிராகபாவம், தியானம் வந்துட்டு போறதுக்கு அப்புறம் இருக்கிற அபாவம் துவம்சம் பிரசம்சாபாவம். இதை தவிர அத்தியந்தாபாவம் அந்யோன்யாபாவம்னு 4 விஷயம் பிடிச்சு வச்சிருந்திருக்காங்க. இப்போ எனக்கு தியானம் இல்லைன்னு சொல்ற இடத்துல தியானம் இல்லைன்னா இங்கதான் வரப்போறதுன்னு அர்த்தம். முன்னாடி அப்புறமா வரக்கூடிய தியானத்துடைய பிராகபாவத்தை நான் இல்லைன்னு இப்ப சொல்லிக்கிறேன். அதனால இந்த அஜ்ஞானத்தை தியான பிராகபாவமாக சொல்லலாமே. தியான பிராகபாவம் சொன்னதுனால உனக்கு என்ன லாபம் கிடைச்சது? தியான அத்தியந்தாபாவமா இருந்தா என்ன, பிராகபாவமா இருந்தா என்ன? அபாவம்னு சொன்னாலே தியானத்தோடு அது இருக்க முடியாதே. அப்ப எப்படி வியாகாத்தம் வந்து விடுமே. அதுக்கு இந்த பிராகபாவவாதி என்ன பதில் சொல்லுவான்னா, அத்தியந்தாபாவத்துக்கும் பிரதியோகிக்கும் தான் வியாகாதம் விரோதம். ஏன்னு கேட்டா, அத்தியந்தாபாவத்துல அந்த சாமானியாபாவம் சொல்லும் போது அந்த சாமானியாபாவத்துக்கு ஒரு பிரதியோகியோடு கூட சாமானாதிகரணம் வர முடியாது. ஒரு பிரதியோகி இருந்தாலும் அந்த சாமானியாபாவம் இருக்காது. அதனால தியானம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ஒரு தியானம் கூட இருக்கக்கூடாது, அப்பதான் ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா பிராகபாவத்துக்கு அப்படி கிடையாது. பிராகபாவம் ஒவ்வொரு व्यक्तिக்கும் தனித்தனியான பிராகபாவம் உண்டு. அதனால ஞான பிராகபாவம்னு சொல்லிட்டோம்னா மற்ற ஞானங்கள்லாம் இருக்கிறச்சே கூட ஒரு ஞானத்துடைய பிராகபாவம் நமக்கு வரலாம். அதனால பிரச்சனை இல்லை. அதனாலதான் அத்தியந்தாபாவங்கிற பட்சத்தை விட்டுட்டு பிராகபாவங்கிற பட்சத்துக்கு வந்தேன். பிராகபாவம் தான் இதுக்கு விஷயம்னு சொன்னா அப்ப தியானம் நாஸ்தின்னு எப்படி பொதுவா சொல்ல முடியும்? பிராகபாவத்தை இப்படித்தான் சொல்றது வழக்கம். கடோ பவிஷ்யதி அப்படின்னு சொல்றாங்க. கடோ பவிஷ்யதி அப்படின்னா இதுக்கு மேல கடம் உண்டாக போகிறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இந்த இடத்துல கடத்துடைய பிராகபாவம்னு பேசுறோம். ஆனா அந்த பிராகபாவத்துக்கு ஒரே ஒரு கடம் தான் பிரதியோகம். ஆனா கடங்கிற இந்த சப்தம் பொதுவாக எல்லா கடத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரே ஒரு அந்த கடத்தை கூட கடத்துவங்கிற ஒரு பொதுவான தர்மத்தை கொண்டு எப்படி விவகாரம் பண்றோமோ பிராகபாவ ஸ்தலத்துல, அதே மாதிரி தியான பிராகபாவத்தை கூட தியானம் நாஸ்தி அப்படின்னு பொதுவா விவகாரம் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல அவன் தியானம்னு சொல்லும் போது ஒரு தியானம் கூட இல்லைங்கிற அபிப்பிராயம் சுத்தமா கிடையாது. எனக்கு இந்த விஷயத்துல தியானம் வர வேண்டி இருக்கு, அந்த வர வேண்டிய தியானம் இப்ப இல்லை அப்படின்னு அவன் சொல்றதாக அர்த்தம். இந்த மாதிரி கிரகிக்கிறதுக்கு பொதுவான தர்மத்தை கொண்டு விசேஷமான ஒரு ஒரு பிரதியோகித்தையை கிரகிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, பொதுவான தர்மத்தை கொண்டு விசேஷ நிஷ்டமான வியாப்தியை கிரகிக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம் கொண்டு கொடுத்தார். எத் பிரமேயம் தத் அபிதேயம். அப்படி வேண்டாம், பிரமேயவத் எங்க பிரமேயம் இருக்குமோ அங்க அபிதேயம் இருக்கும் அப்படின்னு நாம வியாப்தியை கிரகிக்கும். அப்ப பிரமேயம் அபிதேயம் அப்படின்னு சொன்னா பிரமேயத்துவம் அபிதேயத்துவம் இது அந்த தர்மமாகும். இந்த தர்மம் எல்லாத்திலையும் இருக்கக்கூடியது. ஆனா வியாப்திங்கிறது ஒரே அதிகரணத்துல ஒரே ஆதாரத்துல ரெண்டு சேர்றது இருக்கே, இதுதான் சாமானாதிகரண்யம்னு பேரு. அந்த சாமானாதிகரண்யம் தான் வியாப்தி. ஆனா அந்த வியாப்தி எல்லா அபிதேயத்திலும் எல்லா பிரமேயத்திலும் வர முடியாது. ஏன்னா பல அபிதேய பிரமேய பதார்த்தங்கள் ஆதாரமே இல்லாத பதார்த்தங்களாக இருக்கு.
அவிருத்தி பதார்த்தமா இருக்கு. இப்ப ஆகாசம்னு எடுத்துட்டோம்னா ஆகாசத்துக்கு ஒன்றும் ஆதாரம் கிடையாது. நையாயிக மதத்துல ஆகாசம் காலம் இதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் அவிருத்தி பதார்த்தம், சமானாதிகரண்யமே வராது. ஆனா பிரமேயத்துவம் அபிதேயத்துவங்கிறது அங்கேயும் இருக்கு. அப்ப எத் பிரமேயவத்து தத் அபிதேயவத்து அப்படின்னு வியாப்தியை எப்படி விரிக்கிறதுன்னு சொன்னா இதனால ஒன்றும் தப்பே கிடையாது. நாம இதுக்காக விருத்தி ஒன்றும் விசேஷனம் எல்லாம் போட்டு அந்த ஆகாசத்தை வியாபிருத்தி பண்ணலாம்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா விசேஷணத்தை எதுக்காக போட்டு வியாபிருத்தி பண்றதுன்னு சொன்னால் வியபிச்சார வாரணம் பண்றதுக்காகத்தான் விசேஷணமே போடணும் வியாப்தியில. வியபிச்சாரங்கிறது அப்படின்னா என்ன? விபச்சாரங்கிறது என்ன? சாத்தியம் இருக்கிற சாத்தியம் இல்லாத இடத்துல இருக்கிறது, இதுதான் விபச்சாரங்கிறது. சாத்தியம் இல்லாத இடத்துல இல்லாம இருக்கிறதுக்கு பேரு வியாப்தி. சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேது இருக்கிறதுன்னா அதான் விபச்சாரம். அப்ப இந்த அவிருத்தி பதார்த்தத்துல விபச்சாரமும் வரத்துக்கு இல்லை. எப்படி வியாப்தி வர முடியாதோ அதே மாதிரி விபச்சாரமும் வர முடியாது. ஏன்னா அதுவே ஒரு சாமான அதிகரணம் கலந்து கிடைக்கும். அதனால விபச்சாரவாரகமாக ஒரு விசேஷனமும் போட வேண்டாம். ஆக என்ன கிடைச்சதுன்னு கேட்டா வியாப்தி இருக்கிறது என்னமோ ஆதாரம் உள்ள பிரமேயங்கள்ல தான் வியாப்தி இருக்கு. ஆனா அதை சொல்லும் போது பிரமேயத்துவேன்னு பொதுவாக சொல்றது. இதே மாதிரி மை தியானம் நாஸ்தின்னு சொல்ற இடத்துல அந்த நாஸ்திங்கிற அபாவத்துக்கு பிரதியோகி பொதுவான எல்லா தியானமும் கிடையாது, ஒரு விசேஷ தியானம். ஆனா அந்த தியானத்தை சொல்றச்சே நாம தியானம்னு பொதுவான ஒரு சப்தத்தினால சொல்றது. இப்படி சொல்லலாம். இது பரியந்தம் போன தடவை அவன் பூர்வபக்ஷம் பண்ணினான். இந்த பூர்வபக்ஷத்துக்கு இப்ப பதில் சொல்றான். இதுக்கேன்னா அபாவஜானே பிரதியோகியம்சே பாசமானஸ்ய தர்மஸ்யைவ பிரதியோகிதாவச்சேதகதயா யத்கிஞ்சித் விசேஷாபாவஸ்ய சாமான்யாவச்சின்ன பிரதியோகிதா கத்வே घटवत्यपि भूतले निर्घटं भूतलम् इति घटज्ञानवत्यपि स्वस्मिन् मयि घटज्ञानं नास्ति इति प्रतीतेः आपत्तेः पूर्वोक्तदोषात्. ஒரு 2-3 விஷயம் இதுக்குள்ள சேர்த்துட்டார் அவர். அபாவம்னு சொன்னா நிச்சயமா அதுக்கு பிரதியோகி இருக்கணும். பிரதியோகி இருந்ததுன்னா பிரதியோகிதாவச்சேதகம்னு ஒண்ணு இருந்தா அந்த பிரதியோகிதாவச்சேதகமாக எதை சொல்லலாம் நாம பார்க்கணும். பிரதியோகியில பல தர்மங்கள் இருக்கும். ஆனா ஒன்னதான் அதுல இருந்து பொருத்தி எடுத்து ஒன்னதான் பிரதியோகிதாவச்சேதகமாக சொல்ல வேண்டியதாக. நாம இந்த புத்தகத்தை இப்ப விட்டுருவோம். தனியா எப்படி பிரதியோகிதாவச்சேதகம் ஆறுதுங்கிறது பார்ப்போம். இப்ப இங்கே கடம் இல்லைன்னு நான் சொல்றேன். கடோ நாஸ்தி சொல்ல போறேன். கிம் நாஸ்தி? கடோ நாஸ்தி தானே பதில். அப்புறம் நாஸ்தின்னு சொல்லக்கூடிய அபாவத்துக்கு அந்த கடமானது பிரதியோகி ஆகிறது. கடே அபாவ பிரதியோகிதா, பிரதியோகித்துவங்கிற தர்மம் கடத்துல இருக்கு. இந்த பிரதியோகிதைக்கு என்ன ரூபம், எந்த ஒரு தர்மம் அவச்சேதகம்னு நான் கேட்கும்போது அந்த கடத்துல என்னென்ன தர்மங்கள் இருக்குன்னு பார்க்கணும். என்னென்ன தர்மம் இருக்கு? ஒரு நிறைய தர்மங்கள் இருக்கு. கடத்துவம் இருக்கு. முதல்ல கடத்துவத்தை விட பெரிய அது மண் குடமா இருக்கிறதுனால பிருத்திவித்துவம் இருக்கு. பிருத்திவித்துவத்தை விட பெரிய தர்மம் இருக்கு, திரவியத்துவம் இருக்கு. அதுக்கும் மேல போகணும்னு சொன்னா சத்தான்னு இருக்கு. இன்னும் கூட நிறைய, இந்த 4 சும்மா ஒரு உதாரணத்துக்காக இந்த மாதிரி அதுல ஏகப்பட்ட தர்மங்கள் இருக்கு. சரியா? இது ஜாதி ரூப தர்மங்கள். இப்படி இதை தவிர்த்த கூட இந்த பூதத்துவம், மூர்த்தத்துவம், விநாசித்துவம், உற்பத்தி மத்துவம், ஆயிரக்கணக்கான தர்மங்கள் இருக்கு. இப்ப நான் கடோ நாஸ்தின்னு சொல்லும் போது அந்த பிரதியோகிதைக்கு பிரதியோகிதாவச்சேதக தர்மமாக எந்த தர்மத்தை எடுத்துக்கலாம்? கடத்துவத்தை தவிர்த்து அதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு தர்மம் கூட நான் இப்ப சொல்லும் போது பாசிக்கல. நான் எப்படி சொன்னேன்னா கடோ நாஸ்தின்னு சொன்னேன். திரவியம் நாஸ்தின்னு சொல்லல, சத்து நாஸ்தின்னு சொல்லல, பிருத்திவி நாஸ்தின்னு சொல்லல, மூர்த்தம் நாஸ்தின்னு சொல்லல. இல்லையா? நான் அந்தந்த சப்தத்தை உபயோகம் ஏன் படுத்தலே? இது பரியாயம் தான் சொல்லலாங்கிற அபிப்பிராயம் இல்லை, அது படுத்த முடியாது. அந்த சப்தங்களை இந்த இடத்துல உபயோகப்படுத்தினா விபரீதமான அர்த்தம் வருங்கிறதுனாலதான் அந்த சப்தத்தெல்லாம் நான் விட்டேன். கடத்துல எத்தனையோ தர்மங்கள் இருக்கு.
ஆனா நான் கடோ நாஸ்தின்னு மாத்திரம் சொல்றேன், பிருத்திவி நாஸ்தின்னு சொல்லல, திரவியம் நாஸ்தின்னு சொல்லல. ஏன்? ஏன்னா திரவியம் நாஸ்தின்னு சொன்னா அது அர்த்தம் தப்பா போகுது. இந்த இடத்துல திரவியம் இருக்கே, அப்ப எப்படி திரவியம் நாஸ்தின்னு சொல்றது? இல்லையா? சத்து நாஸ்தின்னு சொல்ல முடியாது, ஏன்னா சத்து இருக்கு, அதனால இப்படி சொல்ல முடியாது. ஆக மத்ததெல்லாம் ஏதோ ஒரு சப்தத்தை சொல்லணுமேனு சொல்லி கடங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கேன், மத்ததெல்லாம் சொல்லலேன்னு இங்க சமாதானம் இல்லை. நான் புத்தி புரஸ்தரமாகத்தான் கடோ நாஸ்தின்னு பிரயோகம் பண்றேன். அப்ப இதுலயே என்ன தெரியுது, அந்த மத்த தர்மங்கள்லாம் சொல்லறதுக்கு இங்க பாசிக்கல, சப்தத்தினால பாசிக்கல. கடங்கிற இந்த சப்தத்தினால கடத்துல திரவியத்துவம் இருக்குன்னு பாசிக்காது. கடத்துவங்கிற ஒரே ஒரு தர்மம் தான் பாதிக்கும். அதனாலதான் கடசப்தத்துக்கு மேலேயே ஒரு தொப்பிரத்தியத்தை போட்டு அந்த தர்மத்தை சொல்லிடுறது, கடத்துவம். ஆக நான் பேசும்போது கடோ நாஸ்தின்னு பேசி இருக்கிறதுனாலே அந்த பிரதியோகிதாவச்சேதக தர்மம் என்னன்னு கேட்கும் போது கடத்துவம் சொல்லணும். திரவியம் நாஸ்தி அப்படின்னு சொன்னேன்னா அப்போ அந்த திரவியங்கிற பதத்தை பிரயோகம் பண்ணி இருக்கிறதுனாலேயே அந்த திரவிய பதத்துக்கு மேல ஒரு தொம் போட்டு திரவியத்துவம் பிரதியோகிதாவச்சேதகம். இதை நாங்க அந்த தார்க்கிக பாஷையில எப்படி சொல்றதுன்னா, இந்த அபாவம் தெரியும் போது அது பாசிக்கும் போது அந்த பிரதியோகியில எந்த ஒரு தர்மம் பாசிக்கிறதோ அந்த தர்மம் பிரதியோகிதாவச்சேதகம் ஆகும். கடோ நாஸ்தி சொன்னா கடத்துவம் பிரதியோகிதாவச்சேதகம், படகா நாஸ்தின்னு சொன்னா படத்துவம் பிரதியோகிதாவச்சேதகம், இப்படி எடுத்துக்கணும். சரி, இங்க வாங்க. ஞானம் நாஸ்தி அப்படின்னு சொல்றேன். இப்ப எது பிரதியோகிதாவச்சேதகம்? ஞானத்துவம். இதுதானே நியாயமான அந்த முறையில வருது. ஞானத்துவம் பிரதியோகிதாவச்சேதகம்னு சொல்லணும். இப்படி சொல்லாமல் இப்படி சொன்னா என்ன ஆகும்? இப்படி சொன்னா என்ன ஆகும்னு கேட்டா, ஒரு ஞானம் இருந்தாலும் இந்த ஞானம் நாஸ்திங்கிற பிரதீதி வர முடியாது. ஏன்னா கடோ நாஸ்திங்கிற பிரதீதி அங்க உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கட்டமும் இல்லை, ஒரே ஒரு கட்டத்தை தவிர்த்து. அந்த ஒரு கட்டம் இருந்தாலே போச்சு, கடோ நாஸ்தின்னு சொல்ல முடியாது. கட்டம் இருக்கு இல்லையா? அதனால ஏதாவது ஒரு கட்டம் இருந்துவிட்டால் கூட கடோ நாஸ்தின்னு அபாவம் சொல்ல முடியாம போயிடுறதோ, அதே மாதிரி ஏதாவது ஒரு ஞானம் இருந்துவிட்டால் கூட ஞானம் நாஸ்தின்னு சொல்ல முடியாது. ஏன்? அந்த பிரதியோகிதாவச்சேதகாவச்சின்னம் அபாவத்துக்கு விரோதி. அது இருந்தால் இது இருக்காது, இது இருந்தால் இது இருக்க முடியாது. இப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா, ஏதோ ஒரு விசேஷாபாவத்தை கொண்டு அந்த விசேஷாபாவத்துக்கு பிரதியோகிதாவச்சேதகமாக சாமானிய தர்மத்தை சொல்லலாமே அப்படின்னு சொல்லும் பட்சத்துல இந்த ஆபத்து உங்களுக்கு வரும். என்ன ஆபத்தி? அபாவஜானே பிரதியோகியம்சே பாசமானஸ்ய தர்மஸ்யைவ பிரதியோகிதாவச்சேதகத்தையா. இதுவரை நான் சொல்லிட்டேன். எத்கிஞ்சித் விசேஷாபாவஸ்ய சாமான்யாவச்சின்ன பிரதியோகிதாகத்வே கடவத்யபி பூதலே நிர்கடம் பூதலம் இது பிரதீத்யாபத்தேஹே அப்படின்னு மேல அன்வயம். ஒரு கட்டம் இருக்கு, கடோ நாஸ்தி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இது சரின்னு யாராவது சொல்லுவாரோ? சொல்ல மாட்டான். ஆனா அவன் என்ன பேசிடுவான்னா, நான் ஒன்னு நினைச்சுட்டு இருக்கேனே, அந்த கட்டம் இல்லையோனோ அதை வச்சுருந்தா நான் கடோ நாஸ்தின்னு பேசினேன் அப்படின்பா. ஏன்? கடம் இருக்கிற இடத்துலயே கடோ நாஸ்தி அப்படின்னு பிரதீதி அப்படி பேசுவான். பிரதீதியும் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பிரதீதி வருது கிடையாது, சாந்தி தான் வரும். ஆனா பிரமாத்மக பிரதீதி வராது. கட்டம் இருக்கிற இடத்துல அந்த பிரதீதி வரும்னு ஆயிடும். வரலாம் அப்படின்னா ஏன்? ஏதோ ஒரு கட்டம் அங்க இல்லையோனோ, அந்த கடமும் கடம் தானே. அப்ப கடோ நாஸ்தின்னு சொல்றதுல என்ன? ஏதோ ஒரு ஞானம் இல்லைங்கிறத வச்சுட்டு நீங்க ஞானம் நாஸ்தின்னு சொல்லலாம்னு சொன்னா, ஏதோ ஒரு கட்டத்தை இல்லைன்னு சொல்லிட்டு கடோ நாஸ்தின்னு பேசிக்கலாமா? அந்த ஆபத்து வரும். ஆக கடமுள்ள இடத்துலயே இப்ப எங்கேயுமே எல்லா இடத்துலயுமே கடோ நாஸ்தின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு அதிகரணத்தையும் பார்த்தேன்னா அங்க ஏதாவது ஒரு கட்டம் ரெண்டு கட்டம் அப்படிதான் இருக்கும். உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கட்டமும் ஒரு இடத்துல சேர்ந்தா அப்பதான் கடோ நாஸ்தின்னு சொல்ல முடியாம போகும். ஏன்னா எந்த ஒரு அதிகரணத்தை எடுத்துட்டாலும் ஏதாவது ஒரு கட்டம் அங்க இல்லாம தானே போயாகனா. எத்தனை கட்டம் இருந்தாலும் அதை தவிர கட்டம் இருக்குமே, மற்ற கட்டங்கள்லாம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டி இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலயுமே கடோ நாஸ்தின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது ஆயிடும். அதனால நீங்க சொல்ற ஒரு விசேஷமான பிரதியோகிய சாமானிய தர்மத்தினால நீங்க பேச முடியாது. நிர்கடம் பூதலம், இதான் நிர்கடம் பூதலம்னு சொல்றது. பூதலம் நிர்கடம் கடாபாவது
பூதலே கடவு நாட்டின்னு இருக்கட்டும் சொல்றதெல்லாம் ஒரே அர்த்தம். இப்படி வந்துவிடும். அதே மாதிரி கடஜானவத்திய விஸ்வசம். இப்ப பாருங்க, இன்னொரு ஆபத்து. இவன் எனக்கு கடன் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவனுக்கு மேல் கொண்டு ஒரு கடஜானம் வரப்போகுது, அது இப்போ இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம். இதானே அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த கடஜானம் வந்து இதுக்கப்புறம் எனக்கு கடன் தெரியாது அவன் பேசணும். இனிமே பேச மாட்டான். கடன் தெரிஞ்சு கொடுத்தவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரியாதுன்னு சொல்ல மாட்டான். ஆனா இனிமே கூட அவன் சொல்லலாம். எப்படின்னு கேட்டா, அவனுக்கு நாளைக்கு இன்னொரு கடஜானம் வரப்போகுது, அந்த கடஜானம் இப்ப வரலையே. இன்னும் ஒரு கடஜானம் வந்தாலும் நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு கடத்தை பார்க்க போறதா இருந்தா அந்த கடஜானத்துடைய பிராகபாவம் தான் இப்ப இருக்கேன். அப்ப கடன் தெரியாதுன்னு சொல்லலாமே? சொல்ல மாட்டான், யாருமே சொல்ல மாட்டான். ஆக நீங்க சொல்றபடி நாளைக்கு வரக்கூடிய ஒரு தியானம் இன்னைக்கு வரலேங்கிற அபிப்பிராயத்துல இவன் கடஜானம் நாஸ்தி அப்படின்னு பேசினான்னா, கடன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட என்னைக்குமே பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். கடஜானம் கடவுனா கடன் கடஜானாவே சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா ஏதாவது ஒரு கடஜானம் அடுத்த நாளைக்கு வர வேண்டியது அன்னைக்கு வராம இருந்துட்டே இருக்கும். அதனால இந்த சமாதானம் எதுவும் தெரிவிட்டு வராது. அதனால மயி ஞானம் நாஸ்தி அப்படின்னு சொல்றதுக்கு நாளைக்கு வரக்கூடிய ஞானத்துடைய பிராகபாவம் இன்னைக்கு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றது இது ஒரு பிரயோஜனம் இல்லை. கடஜானவத்தியபி ஸ்வஸ்மின் மயி கடஜானம் நாஸ்தி பிரதீதே ராபத்தேகே பூர்வோக்த தோஷா. அதனால ஏற்கனவே சொன்ன அந்த வியாகாசம் வரத்தான் வரும், உபபத்தி வராது. அப்பா அம்மாவை சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க, நான் இது நடுப்புற ஒரு இந்த ஆபத்திய வாரணம் பண்றதுக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். முழுக்க சமாதானம் சொல்றேன்னு வரல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தியானம் வந்ததுக்கு அப்புறம் கூட கானம் நாஸ்தின்னு சொல்லட்டுமே. ஏன்னா மறுநாளைக்கு இன்னொரு தியானம் வரப்போறது, அதை வச்சுட்டு பேசலாம் அப்படின்னு. அதுக்கு நான் வழி பண்ணிக்கிறேன். கடம் இருக்கிற இடத்துல கூட கடோநாஸ்தி அப்படிங்கிற சொல்ல வேண்டியது வந்து விடுமே அப்படின்னு சொன்னா, அதுக்கு நான் பரிகாரம் சொல்லிக்கிறேன். என்ன? எத்கிஞ்சித் கடஜானம் கடாபாவஜானே பிரதிபந்தகம் இது ஞானஜானே விபுல்யம். என்னன்னா, ஒரு கடம் இருக்குன்னு தெரிஞ்சு கொடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அங்க கடம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டான். இது நமக்கு விவகாரத்துல இருக்கு. ஆனா கடம் இல்லைன்னு சொல்லலாமேன்னு நீங்க கேட்பேன். ஏன்னா கடம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு கடம் இல்லாம இருந்தா போருமே. அந்த விசேஷம் கூட, விசேஷ அபாவம் கூட சாமானிய ரூபத்துல சொல்லலாமே நீங்க சொன்னபடி. அப்பையும் சொல்லக்கூடாதுன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? ஒரு கட தியானம் இருக்கு, இது அந்த கட அபாவ தியானத்துக்கு பிரதிபந்தகம். பிரதிபந்தகம்னு சொன்னா இது தடுக்கிறது, வரவிடாம பண்றது. கடம் இருக்குன்னு ஒரு தியானம் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த தியானம் தான் கடம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கு. கடம் இருக்குன்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா அப்புறம் கடம் இல்லைன்னு அந்த இடத்துல அவனா தெரிஞ்சுங்க. ஏன்னா இந்த தியானம் பிரதிபந்தகம். அதனாலதான் வரல, விவகாரம் இல்லை, பிரதீதி வரல. ஏன் வரலன்னா தாராளமா அதோட விஷயம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி நாம கூட சொல்ல வேண்டியது. இந்த மாதிரி இடத்துலதான் நம்ம மித்யாத்துவ அனுமானம்லாம் நிறைய அனுமானம் பண்ணிட்டே இருக்கோம். அது நன்னாவே புரிஞ்சுன்னு விடுறோம், புரிஞ்சுட்டாச்சு. அப்படின்னா பிரபஞ்சம் மித்தியன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? பிரபஞ்சம் மித்தியன்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக தெரியக்கூடிய இடத்துல பிரபஞ்சம் இல்லைங்கிறத தீர்மானமா புரிஞ்சுட்டு இருக்கோம். எப்படி ரஜ்ஜுவில நாம பார்க்கக்கூடிய சர்ப்பம்ங்கிறது இல்லைன்னு பளிச்சுன்னு தெரிகிறதோ, இதே மாதிரி தானே நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சமானது அது இருக்கும் தெரிகிற இடத்துல இல்லை, இதைத்தானே சொல்லிட்டு இருக்கு வேதாந்தம். இல்லேன்னு இவ்வளவு தூரம் தெரிஞ்சாச்சுன்னா, இவ்வளவு தூரம் பேசுறவனுக்கு அப்பனா இல்லைன்னு அவனுக்கு ஏன் தெரிய மாட்டேன், பிரத்யட்சமா தெரிய மாட்டேங்குது. எப்படி கடம் பிரத்யட்சமா தெரிகிறதோ அந்த மாதிரி கடம் இல்லைங்கிறது ஏன் பிரத்யட்சமா தெரியல? இல்லைங்கிறதா இருக்கே, உண்மையாச்சே, நீங்க சொல்றது பொய் இல்லை. அப்ப சர்ப்பம் இல்லைன்னு சொன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்லைங்கிறத பளிச்சுன்னு பிரத்யட்சமா பார்க்க முடிகிறது. ரஜுதான் இருக்கு, அது இல்லை. ஆனா இதையும் தெரியல, தெரிஞ்சுன்றதுக்கு அப்புறமும் தெரியலையே, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு பிரம்மானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி இல்லைங்கிறது பரோட்சமாக தெரிஞ்சிருக்கு. ஆனா பிரத்யட்சமாகாததுக்கு காரணம் என்னன்னா, அந்த பிரதியோகியான பிரபஞ்சத்துல சத்வாரூபம் இருக்கு. அந்த வாசனை நமக்கு எப்படி பழக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா,
பிரபஞ்சத்துல இருக்கு இருக்கு இருக்குன்னு பார்த்தே பழக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த சத்த ஆரோபம் வாசனை இருக்கு. இந்த வாசனையானது அந்த இல்லைங்கிறத பார்க்கறதுக்கு பிரதிபந்தகமாக அமைஞ்சிருக்கு. அது இல்லைங்கிறது உண்மையாக இருந்தாலும் இருக்குங்கிற பாவனை பிரபலமா இருக்கிறதுனாலே அதுவே இல்லைங்கிற அம்சத்தை பிரத்யட்சமாக பார்க்கறதுக்கு பிரதிபந்தகமாக அமைஞ்சிருக்கு. பிரபஞ்சே சத்வாரோபா பிரதிபந்தகா தோஷ விஷயம். அதனால என்ன ஆச்சு, இந்த பிரதிபந்தம் போயிடுதுன்னு வச்சுங்க, சத்வாரோபம் இந்த வாசனை இது கிரமமா க்ஷயமா எடுத்தோம்னா இல்லைங்கிறது பிரத்யட்சமாவே தெரிஞ்சது. இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு இல்லைங்கிறது உண்மையா இருந்தால் கூட அது பிரத்யட்சமாக வரத்துக்கு ஏதோ ஒண்ணு பிரதிபந்தகம் கல்பனை பண்றதுங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. அப்ப இதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா, பொதுவான ஒரே ஒரு கட ஜானம் இவனுக்கு இருக்குன்னு வந்துடுத்தோம்னா, கடம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இந்த ஞானமே கடம் இல்லேன்னு இவன் பேசுறதுக்கோ கடம் இல்லேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ பிரதிபந்தகமாக இருக்கு. அதனாலதான் கடம் இருக்குன்னு தெரிஞ்சாச்சுன்னா அப்புறம் கடம் இல்லைன்னு பேச மாட்டான். இப்ப நாம் இன்னொரு கேள்விக்கு பதில் வந்தது, கட ஞானம் இல்லேன்னு அவன் எப்பவுமே பேசிட்டே இருக்கணுமே, ஏன்னா அப்புறமா வரக்கூடிய கடஞானத்துடைய அபாவம் இருந்துட்டே தானே இருக்கு அப்படின்னு இப்ப பேச மாட்டான். ஏன்னா கடஞானம் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்து இல்லையா. ஒரு தடவை கடஞானம் இருக்குன்னு தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அதுவே கடஞானம் இல்லேன்னு பேச விடாம தடுத்துடும். அதனால அந்த கடஞான பிராகபாவத்தையோ அபாவத்தையோ சாமான்யமான அபாவத்தையோ இவன் புரிஞ்சுக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அதுவே அந்த ஞானத்துக்கு பிரதிபந்தகமாக ஆகும். இப்படி சொல்றோமே. எத்கிஞ்சித் கடஞானம் கடாபாவஜானே பிரதிபந்தகம் இது ஞானஜானே துல்லியம் ஞானஜானே துல்லியம். இங்கதான் அவர் ரொம்ப ஜாக்கிரதையா பேசிட்டு ரொம்ப சுருக்கமா பேசிட்டார். ஆனா நிறைய விஷயத்தை வச்சுட்டார். இத பாருங்க, அப்படின்னா என்னைக்குமே அவனால கடஞானம் நாஸ்தின்னு பேச முடியாது. ஏன் கடஞானம் நாஸ்தின்னு சொல்றச்ச அவனுக்கு பிரதியோகி ஜானம் வேணுமோ இல்லையோ. பிரதியோகி ஜானம் இல்லாமல் அவனால இல்லைன்னே ஒண்ணும் சொல்ல முடியாது. கடம்னா தெரியாதவனுக்கு கடம் இல்லைன்னு புரிஞ்சுக்க முடியாது. அப்ப எனக்கு கடன் தெரியாது அப்படின்னு சொல்றது கடஞான அபாவத்தை அவன் சொல்லணுமானால் அவன் முதல்ல கடஞானத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான். கடஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்காமல் அவனால கடஞானம் இருக்கா இல்லையாங்கிறது பேச முடியாது. அப்ப கடஞானம் என்னன்னு அவன் தெரிஞ்சுட்டு இருந்தான்னா அப்ப கடஞானம் அதுவும் கடஞானம் தானே. ஞானத்துக்கும் கட விஷயமா எடுத்துனா கடஞானம் தான். கடஞானம்னா என்ன, எந்த ஞானத்தில் கடம் விஷயமாகுமோ அந்த ஞானத்தை கடஞானம் அப்படின்னு பேசுறது. கடத்திய ஞானம் கடஞானம் கட விஷய ஞானம். இது கட ஞான ஜானம் இருக்கே, அந்த கட ஞானத்துல கடன் கூட விஷயம்தான். கடம் விஷயமாகாமல் கட ஞானங்கிறது வராது. அதனால அந்த ஞானத்துல கடம் விஷயமானதுனால அது கூட கடஞானம் தான். அப்ப இந்த கடஞானம் இருக்கும் போது இதுவே அந்த கடாபாவ ஞானத்துக்கு பிரதிபந்தகமா ஆயிடுமே. எப்படி அவனால கடஞானம் நாஸ்தின்னு சொல்ல முடியுது இல்லையா? நீ இங்க இப்படி சொல்லி ஏதாவது பிரதிபந்தகம் இருக்கு அதனாலதான் கடம் தெரிஞ்சு கொடுத்து அதனால கடவு நாஸ்தின்னு அப்படி சொல்ல மாட்டான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப கடஞானம் நாஸ்தின்னு ஒரு நாளுக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா பிரதியோகி ஜானம் அவங்ககிட்ட இருந்துட்டே இருக்கு. அந்த பிரதியோகி ஜானம் இருந்தா அதுவே பிரதிபந்தகமாயிடும் அபாவ ஜானத்துக்கு. ஆக ரொம்ப பிரதிமிச்சதா மூலஹான்யாபத்தி ஞான ஜானே துல்லியம். அதனாலே இது பரியந்தம் நம்ம எப்படி முதல்ல வச்சுட்டு இருக்கோமோ அந்த நியமத்தை தான் வச்சுக்கணும். தியானம் நாஸ்தின்னு பேசுறானா அப்ப தியானத்தும் அங்க பிரதியோகிதா வச்சு அது பொதுவான தர்மமா இருக்கிறதுனால எல்லா தியானமும் எடுத்துட்டு அந்த தியானம் ஒண்ணுமே இங்க இல்லைன்னு அதுக்கு அர்த்தமா. சரியா? கடோ நாஸ்தின்னு சொன்னா கடத்தும் பிரதியோகிதா வச்சு ஒரு கடம் கூட அங்க இல்லை அப்படிதான் அதுக்கு அர்த்தம். கடோ நாஸ்தின்னு சொல்லுவோம். அப்படி தியானம் நாஸ்தி மை கட தியானம் நாஸ்தி அப்படி சொன்னா ஒரு கட தியானம் கூட கிடையாதுன்னு அர்த்தம். அப்படி சொன்னா அது தப்பா போகும். தியானம் நாஸ்தின்னு சொல்றது ஏன்னா கட தியானம் இருக்கு. அதனாலதான் இந்த நாஸ்திங்கிறது அபாவம் இல்லை, இது வேற ஒண்ணு பாவம் சொல்லணும். இந்த நிர்பந்தத்துக்கு ஒண்ணு. அப்ப அவன் ஒரு திருஷ்டாந்தம் காமிச்சிருந்தான். வியாப்தியை கிரகிக்கும் போது வியாப்தி எங்க இருக்குன்னு சொன்னா விருத்திமத் பிரமேயத்துல இருக்கு. விருத்திமத் பிரமேயம்னா ஆதாரமுள்ள பிரமேயங்கள். ஒரு அதிகரணத்துல ஒரு ஆதாரத்துல ஆச்சரிச்சு இருக்கக்கூடிய பிரமேயத்துல வியாப்தி இருக்கு.
ஆனா அந்த வியாப்தியை கிரகிக்கும் போது பிரமேயத்துவங்கிற ஒரு பொதுவான தர்மத்தை கொண்டு கிரகிக்கிறோம். பிரமேயத்துவங்கிற தர்மம் பொதுவான தர்மம்னு சொன்னா அது விருத்தி உள்ள பிரமேயத்திலும் உண்டு, விருத்தி இல்லாத பிரமேயத்திலும் உண்டு, ஆவருத்தி பிரமேயத்திலும் உண்டு. அப்பேற்பட்ட தர்மம் அந்த வியாப்திக்கு அவச்சேதகமாக ஆகிறா மாதிரியே இந்த பிரதியோகித்துவங்கிறது ஏதோ ஒரு கட்டத்திலேயோ ஏதோ ஒரு பிரதியோகியில இருந்தாலும் எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு தர்மம் அந்த பிரதியோகிதைக்கு அவச்சேதகமாக பாதிக்கலாமே அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தத்தை வச்சு கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்றார் பார்ப்போம். உதாகிருத வியாப்தி கிரகணே தூ பாதகாபாவா சாமான்யாவச்சேதேதி நதோஷா. நீங்க திருஷ்டாந்தத்துல சொன்னதை நான் அப்படியே ஒத்துக்கிறேன். அங்க அப்படி ஒத்துக்கிறதுக்கு பிரதி பாதகம் ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒத்துண்டா ஒரு தப்பும் வரத்துக்கு இல்லை. விசாரமோ ஒன்னும் வரத்துக்கு இல்லை. அதனால நீங்க சொன்ன இடத்துல கரெக்டா நீங்க சொன்னதை அப்படியே ஒத்துக்கிறேன் திருஷ்டாந்தத்துல. ஆனா தாஷ்டாந்திகத்துல தோஷம் வருது. ஒரே ஒரு கடத்தை பிரதியோகியா வச்சுட்டு கடமே இல்லை அப்படின்னு பேசினா கடம் இருக்கிற இடத்துல கடம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது வந்துடும். அப்படிங்கிற இந்த ஆபத்து வருது. இந்த மாதிரி அங்க ஏதாவது தோஷம் வருதோ பிரமேயவத்து தது அபிதேயவத்து ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதனால அங்க இருக்கட்டான். ஆனா இங்கே மாத்திரம் பேச முடியும். அப்போ வயஜானம் நாஸ்திங்கிற இடம் அங்கேயும் அதே மாதிரி சொல்ல முடியாது. ஒரு ஞானத்தை மாத்திரம் இல்லைன்னு சொல்றதுக்காக ஞானமே இல்லைன்னு பொதுவா சொல்றது தப்பு. அப்போ கேட்டா நீங்க இப்படி கடுமையா பேசினீங்கன்னா பிரதியோகியில எந்த தர்மம் பாதிக்கிறதோ அதுதான் பிரதியோகிதா வச்சேதகமாகனா அப்படின்னு சொல்லிட்டு கடோ நாஸ்தி கட பிராகபாவம் சொல்லணுமே. கடோ பவிஷ்யதி அங்க எப்படி சொல்லுவேன்? ஏன்னா அங்க ஒவ்வொரு கடம் தனித்தனியா பிரதியோகி. பொதுவான தர்மம் பிரதியோகிதா வச்சேதகமே இல்லை. அந்த எந்த கட்டம் உண்டாக போறதோ அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான தர்மம் அதுல மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த பிரதியோகிதா வச்சேதக தர்மம்னு சொன்னால் அந்த தர்மத்தை கட்டம் உண்டாகிறதுக்கு முன்னாடி யாருனாலுமே தெரிஞ்சுக்க முடியாது. அது தெரியாத பட்சத்துல எப்படி கட்டம் வரப்போறதுங்கிறது நீங்க சொல்ல முடியும் இல்லையா? கட்டம் பிராகபாவத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது போயிடுமே அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துடும். இவர் என்ன சொல்லிவிட்டாருன்னா அசைவம் பிராகபாவ பிரதீதிரேவ நஸ்யா நஸ்யாதேவ போனா போறது. அந்த பிராகபாவத்தை தெரிஞ்சுக்கணும்னு என்ன போட பிராகபாவம் தெரிஞ்சுக்க முடியாது போடுங்க வேண்டாமே. யாருக்கு அந்த பிராகபாவம் தெரிஞ்சுட்டாகணும் இல்லையா? தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னா போட்டோம் போனா போறது கஷ்டப்பட வேண்டாம். நத்தியாதேவ இந்த மாதிரி நத்தியாத்திர சொல்லலாமா? கடோ பவிஷ்யத்தின்னு எல்லாரும் தெரிஞ்சு விடுறாளே கட்டம் வரதுக்கு முன்னாடியே அவன் எல்லாம் ரெடியா சாமான்லாம் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அப்புறம் கடோ பவிஷ்யத்தின்னு யாரு வேணாலும் சொல்லலாமே. அப்ப அந்த இடத்துடைய பிராகபாவத்தை தெரிஞ்சுட்டு தானே அவன் பேசுறான். அப்ப பிராகபாவத்தை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்னாங்க அது சரியா இருக்காது. சமாதானம் தெரியலையே அப்படின்னு கேட்டா சொல்றார் கடோ பவிஷ்யத்தின்னு சொல்லிக்கிறானே தவிர கட பிராகபாவத்தை தெரியும். பிராகபாவா அப்படின்னு எவன் பேசுறான்? தார்க்கிகம் தான் சொல்றான். பவிஷ்யதிங்கிற அந்த பிரதீதிக்கு விஷயம் வேறு. கடோ பவிஷ்யதி அது சொல்லலாம். ஆனா கட பிராகபாவா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. எப்படி கடோ பவிஷ்யதி இது பிரதீதேஹே தாத்வர்த்த பவிஷ்யத்தா விஷயத்துவேன பிராகபாவ அபிஷயத்வா. கடோ பவிஷ்யத்தின்னு பேசுறாங்க. பவிஷ்யத்தினா என்னன்னு பாணினி தான் சொல்லிக் கொடுக்கணும். இந்த சப்தத்தை ரூப நிஷ்பத்தி பண்ணி கொடுக்கிறவர் அவர். பவிஷ்யதி எப்படி வந்தது பாருங்க, பூதாது. இந்த பூதாதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? இந்த அர்த்தம் பவிஷ்யத்தாக இருக்கும் போது இந்த லிருட்லகாரத்தை பிரயோகம் பண்ணணும். இந்த மாதிரி ரூபம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது பவிஷ்யத்தின்னு சொன்னா அந்த இடத்துல பூங்குற அந்த தாத்துவோடைய அர்த்தம் இருக்கு. இந்த அர்த்தம் இப்ப வர்த்தமானம் இல்லை, அடுத்த காலத்துல அடுத்த பவிஷ்யத்துன்னு தெரியலையே தவிர கடத்தினுடைய பிராகபாவ பிரதியோகித்துவம் அந்த விஷயமே கிடையாது. தாத்வர்த்தத்திய பவிஷ்யத்தா தத்திர விஷய. தேவதத்தா ஸ்வஹா பக்ஷ்யதி அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அவன் சமையல் பண்ண போறான் அப்படின்னு சொல்லும் போது அவன் பண்ணக்கூடிய அந்த கிரியையானது பவிஷ்யத் காலத்தை சேர்ந்தது அப்படின்னு இப்ப தெரிவிக்கிறதே தவிர இந்த அந்த பிராகத்துடைய பிராகபாவத்தை இருக்குன்னு நான் இப்ப சொல்லல. அது அர்த்தம் நினைக்கிறது நீங்க ஏமாந்து போயிட்டு. கடோ பவிஷ்யத்தின்னா ஜட பிராகபாவம், ஸ்வஹா பக்ஷ்யதி எப்படி சொன்னா பாக்க பிராகபாவம் அது கிடையாது. அந்த பாக்கத்துல பவிஷ்யத் கால சம்பந்தத்தை தெரிவிக்கிறது இந்த பவிஷ்யதிங்கிற சப்த பிரயோகம். ஆஹா தாத்வர்த்தத்தை
3 கால சம்பந்தம் உண்டு இல்லையா? அதீதத்தா, வர்த்தமானதா, பவிஷ்யத்தான்னு. அந்த பவிஷ்யத்தாங்கிறத காமிக்கிறதே தவிர பிராகபாவத்துக்கும் இருக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அதனால இதை வச்சுட்டு பிராகபாவத்தை வேண்டான்னு தள்ளிட்டோம்னா ஒன்னும் கஷ்டம் கிடையாது. தாத்வர்த்த பவிஷ்யத்தா விஷயத்துவேன பிராகபாவ அவிஷயத்வா, அந்த பிரதீதிக்கு பிராகபாவம் விஷயமே இல்லைன்னா அது கடனிஷ்டம். கடம் அந்த பவனக்கிரியைக்கு கர்த்தாவா இருந்துருக்கு. நாளைக்கு வரக்கூடிய அந்த பவனக்கிரியைக்கு கடன் கர்த்தா, கடகர்த்திற்கு பவனக்கிரியா பவிஷ்யத் கால சம்பந்தி. அப்படியே சொல்லணும். நீ சொல்றபடிதான் அர்த்தம் சொல்லணும். என்ன நிர்பந்தம்? ஏதாவது ஒரு யுக்தி இருக்கா அவனுக்கு? சாப்பிட்றது பவிஷ்யத்தா விஷயம் அது சொல்ற யுக்தி இருக்கு. நீ சொல்றபடி சொன்னா தப்பு வரும், எனக்கு தான் சரியா வருங்கிற என்ன. அந்நா தினாந்தரோத்பத்தியமான கடி ஏதத்தின விருத்தி பிராகபாவ பிரத்யோகித்துவேன அத்திய கடோ பவிஷ்யதி பிரசங்கா சொன்னா, ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு கட்டம் உண்டாக போகுது. அந்த பிராகபாவம் இப்ப இருக்கு இல்லையா? இன்னைக்கு இருக்கா இல்லையா? நித்தியமே இருக்கு. அனாதி காலமா அந்த பிராகபாவம் இருக்கு. அப்ப அத்திய கடோ பவிஷ்யதி சொல்லலாமா? நீங்க சொல்றபடி அர்த்தம் சொன்னா சொல்லலாம்னா எனக்கு நன்னா தெரியும். இன்னைக்கு கட்டம் வரப்போறது இல்ல, 10 நாள் கழிச்சு உண்டாக போறதுன்னு தெரியும். ஆனா அத்தேவ கடோ பவிஷ்யதி அப்படின்னு நான் நித்தியம் சொல்லிட்டே இருக்கேன். ஏன்? நீங்க சொல்ற அர்த்தம் அப்படி இருக்கு. அத்திய கடோ பவிஷ்யதிக்கு என்ன அர்த்தம்னா ஏதத்தின விருத்தி பிராகபாவ பிரதியோகி கடகான்னு அர்த்தமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராகபாவத்துக்கு கடம் பிரதியோகியாக உள்ளது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த கடம் 10 நாள் கழித்து உண்டாகக்கூடிய கடத்தினுடைய பிராகபாவம் நிச்சயமே இதுக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்கு, எல்லா நாள்லயும் இருந்துட்டு இருக்கு, இன்னைக்கும் இருக்குதான் இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பிராகபாவத்துக்கு அப்புறமா வரக்கூடிய கடம் பிரதியோகியா தானே இருக்கு. ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்போ ஏதத்தின விருத்தி பிராகபாவ பிரதியோகி கடகா இதுதான் உங்க அர்த்தம்னு சொன்னா, அப்ப அத்திய கடோ பவிஷ்யத்தின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு கட்டம் வரப்போறது இல்லை. ஆனா யார வேணாலும் பாருங்க, இந்த 10 நாள் கழிச்சு வரக்கூடிய கட்டத்தை இன்னைக்கு கடோ பவிஷ்யத்தி அப்படின்னு யாருமே பேச மாட்டாங்க. இதுலயே என்ன தெரிகிறது? அந்த பவிஷ்யத்திங்கிறதுக்கு பிராகபாவம் அர்த்தம் இல்லை. பிராகபாவத்தை அர்த்தமா சொன்னா நீங்க சொல்றபடி இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் இன்னைக்கு இருக்கும் பிராகபாவத்தின் பிரதியோகியாக கடம் உள்ளது அப்படின்னு அர்த்தமாயிடும். அப்ப என்னைக்குமே இதுக்கு முன்னாடி பிரதிதினம் நித்தியமே கடோ பவிஷ்யத்தி அத்திய கடோ பவிஷ்யத்தின்னு சொல்லலாம். வெறும் கடோ பவிஷ்யத்தி சொன்னா நமக்கு கஷ்டம் இல்லை. ஆனா அத்திய கடோ பவிஷ்யத்தின்னு சொல்றதுலதான் பெரிய இடைஞ்சல். அதனால நீங்க சொல்ற அர்த்தம் தப்பு. அந்நா தினாந்தரோத்பத்தியமான கடே ஏதத்தின விருத்தி பிராகபாவ பிரதியோகித்துவேன அத்திய கடோ பவிஷ்யதி இது பிரசங்கா. சரி, அப்ப அவன் கேட்பான், சரி நீ சொல்ல அந்த தாத்வர்த்தத்துல ஏதோ பவிஷ்யத்துவம் விஷயமா இருக்கு, பவிஷ்யத்தால சம்பந்தம்னு சொல்றியே, அது என்னது அந்த பவிஷ்யத்துவம்? தாத்வர்த்தத்துல பவிஷ்யத்துவம் அப்படின்னா என்ன தெரியுமா? அங்க ஒரு பிராகபாவம் கலக்கணும், அப்பதான் அந்த பவிஷ்யத்துவத்தை சொல்ல முடியும். எப்படின்னா வர்த்தமான பிராகபாவ பிரதியோகித்துவம் பவிஷ்யத்துவம். என்ன பவிஷ்யத்துவம் அப்படின்னா என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய பிராகபாவத்துக்கு பிரதியோகியாக இருப்பது, இதுதான் பவிஷ்யத்துவம். வர்த்தமான பிராகபாவ பிரதியோகித்துவம் பவிஷ்யத்துவம்னு சொன்னா பிராகபாவத்தை உள்ள நுழைச்சாச்சே. அது கடப்பிராகபாவமா இருந்தா என்ன, அந்த கிரியையுடைய பிராகபாவமா இருந்தா பிராகபாவம் வந்துதான் வரலையா? அது எனக்கு போதும். அந்த பிராகபாவத்தை தெரிஞ்சுட்டு தான் நீங்க தாத்வர்த்தத்துல பவிஷ்யத்தை சொல்லணும். தேவதத்தா ஸ்வஹா பக்ஷதி அப்படின்னு சொல்லும் போது அந்த பாக்கத்துல வர்த்தமான பிராகபாவ பிரதியோகித்துவ ரூபம் பவிஷ்யத்துவம். இந்த பவிஷ்யத்துவத்தை நீங்க சொல்லணுமானால் அந்த பிராகபாவம் இனி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காமல் சொல்லவே முடியாது. ஆக அந்த பிராகபாவத்தை நீங்க தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். பிராகபாவத்தை தெரிஞ்சுக்க முடியாதா? போட்டோம் தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சொன்னா பக்ஷியத்தின்னு பேச முடியாது, கடோ பவிஷ்யத்தினும் பேச முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆபத்துகளை போட்டு மாற்றிட்டு அதுக்கு இவர் பதில் சொல்லணும். சொல்ற, நான் பிராகபாவத்தை கலக்காமலே பவிஷ்யத்துவம் தான் என்னன்னு நிர்வச்சனம் பண்ண முடியும். அந்த சாமர்த்தியம் எனக்கு இருக்கு. நீதான் சொல்லிட்டு இருக்க பவிஷ்யத்துவம்னா வர்த்தமான பிராகபாவ பிரதியோகித்துவம். நான் வேற மாதிரியே பவிஷ்யத்துவம் சொல்லிக்கிறேன். பவிஷ்யத்வஞ்ச பிரதியோகி தத்துவம் ச அனாதார கால சம்பந்தித்துவம். பிராகபாவம் கலக்காத பவிஷ்யத்துவம். பிரதியோகி இருக்கிற காலமும் பிரதியோகியுடைய அம்சம் நாசம் இருக்கக்கூடிய காலமும்
இந்த ரெண்டு காலத்தையும் விட்டுட்டு மற்ற கால சம்பந்திக்கும். பவிஷ்யத் காலம் தான் வரும். ஏன்னா பிரதியோகி வந்தாச்சுன்னா அப்புறம் அந்த காலம் பிரதியோகி காலம் ஆயிடும். பிரதியோகி வந்துட்டு நாட்டத்தை அடைஞ்சு கொடுத்தனா அப்ப அந்த பிரதியோகியுடைய சொந்த காலம் ஆயிடும். எந்த காலம் பிரதியோகி காலமும் ஆகாது, பிரதியோகி சொந்த காலமும் ஆகாதுன்னு சொன்னா பிரதியோகி வரத்துக்கு முன்னாடி உள்ள காலமா தானே இருக்கணும் இல்லையா? அதுதான் பிரதியோகி காலமும் இல்லை, பிரதியோகிக்கோ அதனுடைய சொந்தத்துக்கோ ஆதாரமாகாத கால விருத்தித்துவம், கால சம்பந்தித்துவம். இது பவிஷ்யத்துவம்னு சொன்னேன்னா எனக்கு பவிஷ்யத்துவம் கஷ்டம் வந்துடும், ஒரு கஷ்டம் முடியும். இல்ல இல்ல, அது அபாவத்தை சேர்த்துதான். அபாவத்தை சேர்த்துக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. பிராகபாவம்னு சேர்க்க வேண்டியது. அதான் பிரதியோகின்னு நான் லட்சணத்துக்காக சொல்றேன். கடத்தினுடைய பவிஷ்யத்துவம்னா என்னன்னா, கடம் இருக்கிற பிரதியோகிங்கிற பதத்தை விட்டுருந்தோம். நான் புரியறதுக்காக பிரதியோகின்னு சொன்னேன். கடமோ கடத்வம்சமோ இது ரெண்டும் எந்த காலத்தோடு சம்பந்தப்படலையோ அந்த கால சம்பந்தம், அந்த கால விருத்தித்துவம், காலவிருத்தி அபாவ பிரதியோகித்துவம், அனாதார கால சம்பந்தித்துவம் அப்படின்னு வச்சுப்போம். இப்ப பாருங்க, அந்த கால விருத்தித்துவம் சொல்றது நான் ஒரு விசேஷ சம்பந்தத்தை தான் சொல்ல, இது நேரம் சொல்ல மாட்டேன். கடம் எப்போ வரும் பவிஷ்யத்துன்னு நான் சொல்ல போறேன். கடத்துக்கு வேண்டிய எல்லா விவகாரங்கள்லாம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கா, இன்னும் கடம் உண்டாகல, அப்புறமா உண்டாக போறதுன்னு இருக்கு. இப்ப இருக்கிற இந்த காலம் இருக்கு, இப்ப நான் பேசுற காலம் இருக்கு, வர்த்தமான காலம். இந்த வர்த்தமான காலம் கடம் உள்ள காலம் இல்லை. நான் எந்த கடத்தை பத்தி பேசுறேனோ அந்த கடம் இருக்கிற காலம் கிடையாது, அந்த கடம் நாசமான காலமும் கிடையாது. ஏன்னா அந்த கடம் இன்னும் வரலையே, வந்ததுக்கு அப்புறம் அப்புறமா தானே நாசமாகணும். அதனால அந்த கடம் இருக்கிற காலமும் இல்லை, அது நாசமான காலமும் இல்லை. அப்ப எந்த மாதிரி காலம்? அதை ரெண்டையும் காட்டிலும் வேறான காலம். அந்த கால சம்பந்தியாக அந்த கட்டத்தை நான் பேசும்போது இதுதான் இந்த கட்டத்துக்கு விஷயம். ஒரு பதார்த்தம் நேற்றுக்கு முளைச்சது, இன்னைக்கு அது விநாசத்தை அடைஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னோம்னா, நான் நேற்றுக்கு இருக்கும்போது, நேத்திங்கிறது அந்த பதார்த்தம் இருந்த காலம், நான் நேற்றுக்கு பேசும்போது நான் அது இருக்குன்னு பேசிட்டு இருப்பேன். நேற்று பூரா அது இருக்கு, நேற்றுக்கு பேசுறதெல்லாம் இன்னைக்கு இருக்கு இப்ப இருக்குன்னு வர்த்தமான கால சம்பந்தியா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நேத்தியுடைய காலம் அந்த பிரதியோகி காலம், பிரதியோகி ஆதார காலம். இன்னைக்கு நான் சொல்லும் போது அது போயிடுச்சு. இப்ப என்ன இருக்கு? இது பிரதியோகி ஆதார காலம் இல்லை, ஆனா பிரதியோகி விநாச ஆதார காலம், வம்ச ஆதார காலம். இன்னைக்கு நான் பேசும்போது அந்த வஸ்துவை பத்தி பேசணும்னா பூத காலத்துல பிரயோகம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? இது அதீத காலம், வர்த்தமான காலம், அதீத காலம் ஆச்சா. இந்த மாதிரி பிரதியோகிக்கும் சம்பந்தப்படல, பிரதியோகியுடைய வம்சத்துக்கும் சம்பந்தப்படல, அப்பேற்பட்ட காலத்தை எடுத்துன்னு நான் அந்த வஸ்துவை பேசினேன்னா அப்ப பவிஷ்யத் காலம்னு. சரியா? அப்படின்னா அது எந்த காலமாகும்? நீங்க சொல்லக்கூடிய அதே காலம்தான். நீங்க பிராகபாவாதார காலம்னு பேசுறேன், நான் பிராகபாவங்கிற சப்தத்தை சொல்லாமலே அந்த காலத்தை தான் எடுத்துக்கிட்டேன். சரியா? அது பிரதியோகிக்கும் பிரதியோகியுடைய வம்சத்துக்கும் ஆதாரமாகாத காலம். அந்த கால சம்பந்தத்தை கொண்டு அந்த வஸ்துவை நான் பவிஷ்யத்து அப்படின்னு சொல்லுவேன். இது இவரை சொல்ற லட்சணம். பிரதியோகி தத்வம்ச அனாதார கால சம்பந்தி, இதுதான் பவிஷ்யத்துவம். இப்படி சொல்லிட்டேன்னா எனக்கு பிராகபாவமே வேண்டாம், அது இல்லாமலே நான் பேசிக்க முடியும். அப்ப சொன்னா இல்ல, இதுலயும் ஒரு இடைஞ்சல் இருக்கு. உங்களுக்கு என்ன இடைஞ்சல் இருக்குன்னா, இதுல துவம்சம்னு ஒண்ணு கலந்திருக்கேன். பார்த்தோம், துவம்சம்னு சொல்லியிருக்கேன். சரி, துவம்சம் தானே சொல்லியிருக்கேன், பிராகபாவத்தை சொல்லலையோனோ அப்படின்னு கேட்டால் அங்க துவம்சத்துல ஒரு பிராகபாவம் கலக்கும். துவம்சத்துல பிராகபாவம் கலக்கிறதா? ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேட்டா சொல்றேன் பாருங்க. இந்த துவம்சத்துக்கு என்ன லட்சணம்னு கேட்டா, உற்பத்தி மத் அபாவத்துவம், உற்பத்தி உள்ள அபாவம் அப்படின்னு சொல்றோம். உற்பத்தி உள்ள, அதாவது ஜன்ய அபாவத்துவம்னு சொல்லுவோம். உற்பத்தி ஜன்யாபாவத்துவம் சம்சர்க்கம். ஜன்யன்னா ஒரு காரணத்திலேருந்து அது உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு அபாவம் தான். ஜன்யத்துவம் காரியத்துவம்னு சொல்றாளே, அப்படின்னா என்ன? காரியத்துவம் பிராகபாவ பிரதியோகித்துவம். தர்க்கங்கிறது காரியம் பிராகபாவ பிரதியோகி.
ஜன்ய காரியம் எல்லாம் ஒரே அர்த்தம், பரியாயம். இப்ப ஜன்யத்துவங்கிறது என்ன? பிராகபாவ பிரதியோகித்துவம். ஜன்யா அபாவா, ஜன்யத்துவ விசிஷ்ட அபாவத்துவம் துவம்சத்துவம். துவம்சம்னா என்ன? ஜன்யமான ஒரு அபாவம். அந்த அபாவத்துல ஜன்யத்துவங்கிறது என்ன? பிராகபாவ பிரதியோகித்துவம், இதுதான காரியத்துவம். அப்ப நீங்க துவம்சத்துவம் சொல்றச்சு பிராகபாவம் அதுக்குள்ள சேர்ந்து கொடுக்க, பிராகபாவத்தை நீங்க விட்டே கொடுக்க முடியாது. துவம்சத்துவம் சொல்றச்ச அங்க பிராகபாவம் சேர்ந்து கொடுத்து, ஏன்னா பிராகபாவத்துக்கு பிரதியோகியாக ஆகும் தன்மையத்தான் நான் ஜன்யம்னே சொல்ல முடியும், ஜன்யத்துவம்னு. அப்ப துவம்சம்னா என்னன்னா ஜன்யத்துவ விசிஷ்ட துவம்ச அபாவத்துவம்னு சொல்லும் போது அந்த ஜன்யத்துவம் பிராகபாவ பிரதியோகித்துவ ரூபமா இருக்கிறதுனால மறுபடியும் உள்ளுக்குள்ள உதிர்த்து பிராகபாவம், அதை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக இன்னும் கொஞ்சம் வேலை பண்ணேன். நான் துவம்சத்துவம் பிராகபாவம் கலக்காத துவம்சத்துவம் சொல்றேன், வேற மாதிரியா சொல்றேன். துவம்சம் அதே துவம்சம் தான், ஆனா அதுல சொல்லக்கூடிய இந்த துவம்சத்துவம் இருக்கே இதனுடைய சொரூபத்தை மாத்தி கொடுக்குறேன். அது என்ன பண்ணலாம்னா காதாச்சித்த அபாவத்துவம் சொல்லணும். துவம்சத்வஞ்ச பிராகபாவ அனங்கீகர்த்திரு மதே காதாச்சித்த அபாவத்துவமேவ. யாரு பிராகபாவம்னு ஒரு அபாவத்தை ஒத்துக்கலையோ அவளுக்கு அபாவம் 3 தினசு தானே, 3 தினசு அபாவம் தான், 4 தினசு கிடையாது. அதாவது அதுல அந்யோன்யாபாவமும் அத்தியந்தாபாவமும் நித்தியம் ஆனதுனால ஏதோ ஒரு காலத்துல இருக்கக்கூடிய அபாவம் இது இல்லை, இது நித்தியம் திரைகாலிக அபாவம். நான் இப்ப துவம்சத்துக்கு என்ன லட்சணம் சொல்றேன்னா கதாச்சித் இருக்கக்கூடிய அபாவம், எப்பவும் இல்லாமல் சில காலத்துல மாத்திரம் இருக்கக்கூடிய அபாவம் அப்படின்னு சொன்னா இந்த அபாவம் என்ன ஆகும்? இது துவம்சமா தான் இருக்க முடியும், துவம்சத்துல தான் இந்த லட்சணம் வர முடியும். ஏன்? அந்த அந்யோன்யாபாவமும் அத்தியந்தாபாவமும் நித்தியமா இருக்கிறதுனால காலத்திரயத்திலும் இருக்கக்கூடிய அபாவங்கள் அது. ஏதோ ஒரு காலத்துல மாத்திரம் இருக்கக்கூடிய அபாவம்ங்கிறது காதாச்சித்த அபாவம்னு. அப்ப காதாச்சித்த அபாவத்துவம் சொல்லும் போது இந்த லட்சணம் துவம்சத்துக்கு மாத்திரம்தான் வரும், பிராகபாவத்துக்குமே வருமேங்கிறதுக்காக தான் அவர் சொன்னா பிராகபாவத்தை ஒத்துக்காதவாளுடைய பட்சத்துல. பிராகபாவத்தை ஒத்துண்டா அந்த பிராகபாவத்துல அதிவியாப்தி வந்துடும். ஏன்னா அதுவும் ஒரு காலத்துல இருந்துட்டு ஒரு காலத்துல இல்லாத போயிடுறது. இது ஒரு காலத்துல இல்லாம இருந்து அப்புறம் வந்து விடுறது துவம்சங்கிறது, விநாசங்கிறது. ஏதோ ஒரு காதாச்சித்த அபாவத்துங்கிறது ரெண்டுக்கும் வரும். அதனாலதான் பிராகபாவத்தை ஒத்துக்காதவாளுடைய பட்சத்துல துவம்சத்துவம்னா என்னன்னு கேட்டா காதாச்சித்த அபாவத்துவம்னு சொல்லாமே தவிர இப்படியே சொல்லிடலாமே தவிர அந்த பிராகபாவத்தை கலந்து ஒரு லட்சணம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அது அங்கீகரித்து மதேசி. சரி, நீங்க தானே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு, நாங்களாரும் பிராகபாவம் இருக்கு 4 விதம் அபாவம் தானே பேசிட்டு இருக்கோம், இது பரியந்தம் அப்படித்தானே, இப்பதான் புது மார்க்கம் அது. அதனால பிராகபாவத்தை ஒத்துண்டு பேசுறவாளுக்கு இந்த மாதிரி சொல்ல முடியுமா? காதாச்சித்த அபாவத்துவம் சொல்ல முடியாது. பிராகபாவத்தை ஒத்துக்கிறவாளுக்கு கூட பிராகபாவம் கலக்காத ஒரு துவம்சத்துவத்தை நீங்க நிர்வச்சனம் பண்ணி கொடுத்தால் அப்ப நான் அதை ஏத்துக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொன்னால் அவளுக்கும் பண்ணி கொடுக்குறேங்கிற. தது அங்கீகரித்து மதேபி பிரதியோகி அஜனக காதாச்சித்த அபாவத்துவம். இந்த பிராகபாவம் இருக்கே இதுவும் பிரதியோகிக்கு ஒரு காரணத்துல சேர்த்துன்னு இருக்கா நையாயிக்கா. ஒரு சாதாரண காரணம், சாதாரண காரணம்னு சொல்லி, சாதாரண காரணம் அசாதாரண காரணம்னு, அந்த சாதாரண காரணத்துல ஒரு 8 9 சொல்றேன், மொத்தம் 9. அது என்னன்னா முதல்ல ஈஸ்வரன்ல இருந்து ஆரம்பிச்சுடுவோம். ஈஸ்வரன் ஒரு எல்லா காரியத்துக்கும் காரணம். ஈஸ்வரன் கிட்ட ஒரு 3 குணங்கள் வச்சுருக்காரு. இச்சா, தியானம், இச்சா, கிருத்தின்னு எல்லாமே நித்தியம். இந்த தியானம், இச்சா, கிருதி, ஈஸ்வர இச்சா, ஈஸ்வர தியானம், ஈஸ்வர கிருதி, இது இல்லாமல் ஒரு காரியமும் உண்டாகாது. அதனால சகல காரியத்துக்கும் அது காரணம். 4 ஆயிடுதா? தியானம், ஈஸ்வரா, தது இச்சா கிருதயா. இதுக்கு மேல தேசா காலா, திக்கும் காலம் சர்வகாரிய சாதாரணம். இது ஒரு 6 ஆயிடுது. இதுக்கு மேல அதிருஷ்டம் 1. அதிருஷ்டம்ங்கிறது இல்லாமல் ஒரு வஸ்துவும் உண்டாக முடியாது. அதிருஷ்டங்கிறது புண்ணியம் பாபம் 2க்கும் பொதுவான ஒரு நாமத்தியம். இது இருந்தா தான் எதுவுமே உற்பத்தி ஆகும். 7 ஆயிடுச்சு. இதுக்கு மேல பிராகபாவம், பிராகபாவம் இல்லாத வஸ்துக்கு உற்பத்தி கிடையாது. இது 8 ஆச்சு. பிரதிபந்தக அபாவமும் இருக்கணும். பிரதிபந்தகம் ஒண்ணு இருந்ததுன்னா அது பிரதிபந்தம் பண்ணும். ஆனா பிரதிபந்தக அபாவம் இப்படியாக காரியம்னு சொன்னா அது உற்பத்தி ஆகிறதுக்கு 9 நிச்சயமா இருக்கணும். இதை தவிர்த்து அந்த சமவாயு காரணம், அசமவாயு காரணம், இது இதுல கேட்கல. இது நிமித்த காரணத்துக்கு இதை விட ஜாஸ்தி தான் எல்லா காரியத்துக்கும் காரணம் வேணும்.
இந்த 9 குறைஞ்ச இன்னும் 2 சேர்த்து 11 குறைஞ்சபட்சம் இருக்கணும். 11 பதார்த்தம் சேர்ந்து இருந்தா தான் ஒரு காரியத்துக்கு உற்பத்தி வர முடியும். ரொம்ப ரொம்ப குறைஞ்சபட்சத்துல இப்படி விஷயம் இருக்கா. அதனால பிராகபாவத்தை பிரதியோகிக்கு ஜனகம்னு சொல்றவா இருக்கா இல்லையா, பிராகபாவத்தை ஒத்துக்கிறவா பிரதியோகிக்கு காரணமாக அந்த பிராகபாவத்தை ஒத்துக்கிறான். ஏன் அப்படி ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்டால் அவ என்ன யுக்தி சொல்றான்னா, 2 கபாலம் சேர்ந்து ஒரு கட்டம் உண்டானது, அந்த கபாலம் சேர்ந்து அப்புறமும் இது சேர்ந்துதானே இருக்கு. அந்த கட்டம் உண்டான மறு கணத்துல மறுபடியும் அதே கட்டம் திருப்பி உண்டாகட்டமே கேட்டான். ஏன்னா அந்த கட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய சகல சாமகிரி இருக்கு, முதல் க்ஷணத்திலும் இருக்கு, 2வது க்ஷணத்திலும் இருக்கு. அப்படி இருக்கும்போது முதல் க்ஷணத்துல ஒரு தடவை அந்த கட்டம் உண்டாகி விட்டு மறுபடியும் 2வது க்ஷணத்துல உண்டாகட்டமே அப்படின்னுங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக அவ என்ன சொல்றான்னா, அந்த கட பிராகபாவமும் கடத்தினுடைய காரணத்துல சேர்ந்தது. அந்த 2வது க்ஷணம் வரும்போது அந்த கட பிராகபாவம் இல்லாததுனாலே மறுபடியும் அந்த கடத்துக்கு உற்பத்தி வர முடியாது அப்படின்னு பதில் சொல்றான். ஆக அந்த பிராகபாவமும் காரண கோட்டியில சேர்த்து வச்சுருக்கா. இப்ப நான் சம்சத்துக்கு என்ன லட்சணம் சொல்லலாம்னு கேட்டா, பிரதியோகியஜனக, பிரதியோகிக்கு ஜனகமாகாத காரணமாகாத காதாச்சிக்க அபாவத்துவம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இது துவம்சத்துக்கு மாத்திரம்தான் இந்த லட்சணம் வரும். இதுல பிராகபாவம் கலக்காத துவம்ச லட்சணம் இது. பிரதியோகியஜனக காதாச்சிக்க அபாவத்துவம். பிராகபாவத்துல பிரதியோகி ஜனகத்துவம் இருக்கு, அதனால பிரதியோகியஜனக காதாச்சிக்க அபாவத்துவம் வராது. அந்த அதிவியாப்தியை வாரணம் பண்ணிடலாம். பிராகபாவம் கலக்காத துவம்ச லட்சணம் இது. இதை சொன்னான். அப்புறமும் இன்னமும் அவன் விடல, இதுக்குள்ள பூந்து வேலை செய்யறான். பிரதியோகி அஜனக்கன்னு போட்டேன் பார்த்தீங்களா, அஜனக, அதுல ஜனகத்வாபாவம்னு அர்த்தம். அந்த ஜனகத்துவம்னா என்ன, ஜனகத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவானா, காரிய நியத பூர்வ விருத்தித்வம், இதுதானே ஜனகத்துவம். காரிய நியத பூர்வ விருத்தித்வம். பூர்வ விருத்தித்வம்னா என்ன, காரிய பிராகபாவாதிகரண விருத்தித்வம் தான் அதுக்கு. அப்ப அதுக்குள்ள பிராகபாவம் கலந்து கிடைக்கும். காரியம் வரத்துக்கு முன்னாடி நியதமாக எது இருக்குமோ அது ஜனகம் அப்படின்னு சொல்லும் போது, முன்னாடினா அதனுடைய பிராகபாவ காலம் தானே அர்த்தம். அது லட்சணம் சொல்றதுக்கே காரியாபியவகித பிராக்ஷணாவச்சேதேனா காரியாதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்வேதி இப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப காரியம் உண்டாகிறதுக்கு முன்க்ஷணத்துல இருக்கக்கூடியதுங்கிற சொல்றச்சு அந்த முன்க்ஷணம்ங்கிறது காரிய பிராகபாவாதிகரண க்ஷணவிருத்தித்வம். ஆக பிராகபாவத்தை உங்களால தவிர்க்கவே முடியாது. என்ன பண்ணினாலும் அது உள்ளுக்குள்ள வந்து சேர்ந்துகிறது அப்படின்னு சொன்னால் கடைசி பிரம்மாஸ்திரமா கொண்டு வைக்கிறார். நான் சொல்றது ஜனகத்துவம் பேர். ஜனகத்வஞ்ச ஸ்வரூப சம்பந்த விசேஷா ந பிராகபாவ கடிதா. ஜனகத்துவங்கிறது நான் சொல்றது ஒரு ஸ்வரூப சம்பந்த விசேஷம். ஸ்வரூப சம்பந்த விசேஷம்னு சொல்லிட்டு அதுக்கு மேல பேசக்கூடாதுன்னு தார்க்கிகால் வந்து இது ஸ்வரூப சம்பந்த விசேஷா அப்படின்னு சொல்லிட்டானா, அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடாதுன்னு தெரிஞ்சாச்சு முடிச்சு விட்டான். அதுல வந்து அதுக்குள்ள இது கலந்துருக்கா அது கலந்து ஒண்ணுமே கலக்கல. ஸ்வரூப சம்பந்த விசேஷம் ஜனகத்துவம்னா ஜனகத்துவம் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி. அதனால அதுல வந்து பிராகபாவங்கள்லாம் கலக்கல. பிராகபாவம் கலக்காதுதான் வந்து இருக்கு. அப்ப கேட்பார், நீ தோணினது இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு ஜனகத்துவம் குரு சம்பந்த விசேஷம் எதை விட சொல்லிக்கலாமா? ஒரு நியாயம் வேண்டாமா? அதுக்கு ஒரு யுக்தி வேண்டாமா? ஜனகத்துவம் குரு சம்பந்த விசேஷான்னு சொல்றீங்களே, யுக்தி வேணுமா வேண்டாமா? யுக்தி சொல்றேங்கிற எல்லாம் வச்சுட்டு இருக்க. ந பிராகபாவ கடிதா பிராகபாவஸ்ய அஜனகத்வாபத்தே சொல்றப்பா. நீ வந்து பிராகபாவத்தை ஜனகம்னு சொல்லணுமா? பிராகபாவத்தை ஜனகம்னு சொல்லணும்னா அந்த பிராகபாவ லட்சணத்திலேயே பிராகபாவத்தை கலந்து சொல்லலாமோ? தப்புதானே. பிராகபாவம்னா என்னன்னு சொல்றதுக்கு சொல்லக்கூடிய வாக்கியத்திலேயே பிராகபாவத்தை கலந்து ஒரு லட்சணம் சொன்னேன்னா எப்படி பிராகபாவத்தை புரிஞ்சுக்க முடியும்? அது புரியாததுனால தானே கேட்கிறேன். இப்ப அந்த மாதிரி சொல்லும்படியா ஆயிடும். எப்படின்னா பிரதியோகி ஜனகா, நீங்க பிரதியோகியஜனக காதாச்சிக்க அபாவத்துவம் துவம்சத்துவம்னு சொல்றவன் பிரதியோகி ஜனக அபாவத்துவம் காதாச்சிக்க அபாவத்துவம் பிராகபாவத்துவம் சொல்லும். அங்க பிரதியோகி ஜனகன்னு போடணும் இல்லையா? அங்க ஜனகத்துவம்னா என்ன? காரிய பூர்வவர்த்தித்துவம் சொல்லணும். இதே ஜனகத்துவம் தானே.
அந்த பூர்வ விற்த்தித்துவம்னு சொல்றது, அந்த பூர்வ விற்த்தித்துவங்கிறது பிராகபாவாதிகரண கால விற்த்தித்துவம்னு சொல்லிட்டா ஆட்டம் போச்சு. அந்த பிராகபாவத்துக்கு லட்சணம் சொல்றதுக்கே உங்க லட்சணத்துல பிராகபாவம் வந்து கலந்து விடுறது. அப்படி சொல்ல முடியாது. ஆத்மாச்சரியங்கிற தோஷம் வரும். எந்த பிராகபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக லட்சணம் சொல்றீங்களோ அந்த லட்சணத்திலேயே அந்த பிராகபாவத்தையும் சேர்த்து கலந்து சொன்னீங்கன்னா அந்த பிராகபாவத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அதனால ஆத்மாச்சரியங்கிற தோஷம் வரும். அதனால நீங்கள் கூட ஜனகத்துவத்தை ஸ்வரூப சம்பந்த விசேஷம்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. நான் தான் சொல்றேன்னு இல்லை. அப்படி சொல்லும் பட்சத்துல அந்த ஸ்வரூப சம்பந்த விசேஷத்தை நான் எடுத்துக்கிறேன். சரியா? அதனால நீங்க என்னால தோஷம் சொல்றதுக்கு இல்லை. ந பிராகபாவ கடிதா பிராகபாவஸ்ய அஜனகத்வாபத்தே அந்யதா ஆத்மாஸ்ரயா. பிராகபாவத்துக்கு ஜனகத்துவம் சொல்றது அதே பிராகபாவத்தை உள்ள போட்டு லட்சணம் சொல்லி பண்ணினேன்னா அஜனகத்துவம் சொன்னேன்னா அது சரியா வராது. ஆத்மாஸ்ரய தோஷம். அதனால என்னாச்சு, அத பிராகபாவம் அங்கீகுருவதோபி தத் பிரத்யக்ஷத்துவம் துர்லபம் தம் அனங்கீகுருவதத்து நகாபி ஹானி. பிராகபாவத்தை ஒத்துக்கிறவனுக்கு கூட சரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர அதை பிரத்யட்சமா பாக்குறதுங்கிறது சாத்தியமே இல்லை. பிரத்யட்சமா பாக்குறது முடியாது. ஏன்னா சாமகிரி கிடைக்கல. அந்த பிராகபாவத்தை வேண்டான்னு நான் விட்டுட்டேன்னா எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. எல்லா விவகாரமும் அபாதிதமாக நடந்து முடிகிறது. நீங்க என்னென்ன கேள்வி கேட்டாலோ எல்லாத்துக்கும் நான் பிராகபாவம் கலக்காமலே அர்த்தம் சொல்ல முடியும் எல்லா விவகாரத்திலும். அதனால ஒரு ஹானியும் இல்லை. தம் அனங்கீகுருவதத்து நகாபி ஹானி. சரி, அப்புறம் இது அடுத்த இதுல